கேப்சா மணி ஜாப். இதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ளே வந்த உடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் டேஷ்போர்ட். ஓகே, இதில் போயிட்டு நம்ம எப்படி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீசிங் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி உள்ளே வரையிலே உங்களுக்கு பேக்கேஜஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் எந்த பேக்கேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த பேக்கேஜில் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேக்கேஜ்க்கான அமௌண்ட் அதில் போய்ட்டு பிளானை சூஸ் பண்ணுங்கள். இப்போ 450னா நான் 450 செலக்ட் பண்ணுறேன். இந்த கியூஆர் கோடு வந்துருச்சா, இந்த கியூஆர் கோடை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. பேமெண்ட் பண்ணிவிட்டு பிளான் என்ன பிளான்னு கேட்கும். நம்ம ட்ரையல் பீரியட் கொடுத்துருக்கோம். இதோடைய பேக்கேஜ் அமௌண்ட் எவ்வளவோ அதை கொடுக்கணும். யூடிஆர் நம்பரை கொடுத்துருங்க. ஸ்க்ரீன்ஷாட்டும் அப்லோட் பண்ணிடுங்க. ஸ்க்ரீன்ஷாட்டும் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு பேமெண்ட் ரிக்வெஸ்ட் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சா. இவ்வளோதாங்க. இங்கே கொடுத்தோடனே வந்துடும். நமக்கு இங்கே வந்து அப்புறமா அமௌண்ட் ஆட் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். நம்ம சப்மிட் கொடுத்தோடனே அவங்க வெரிஃபை பண்ணி நம்ம ஐடி ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவ் ஆயிரும். ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இங்கே போயிட்டு டாஸ்க் இருக்குல்ல, டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண வேண்டியது தான். ஸ்டார்ட் கேப்சா ஒர்க்குன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேப்சா பார்த்து டைப் பண்ணுங்கள். ஓகேவா, முடிஞ்சோன்னா அடுத்தது லோட இப்படி 1 by 1 கொடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு கேப்சா 4, 3 அப்படின்னு ரிமைன் வரும். மொத்தமாக 5 கேப்சா நம்ம போடணும். ஓகே, லாஸ்ட்டு கேப்சா போடுறோம். கேப்சா இன்வேலிட் கேப்சான் இருக்குது. 514665 தான் கொடுத்துருக்கோம். அப்படி இருந்தாலும் எரர் காமிக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு கேப்சா வரும். அந்த கேப்சாவை நீங்கள் போடுங்க. அந்த மாதிரி எரர் கரெக்டாக கொடுத்து வரல அப்படின்னா நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ண வேணாம். நீங்கள் ரீகேப்சா கொடுத்து 5207 கொடுத்து சக்ஸஸ்ஃபுல் பண்ணிடுங்க. முடிஞ்சிச்சு. கேப்சா பாருங்கள், கேப்சா நாட் அவைலபிள்னு வந்துருச்சா. இது லோடாகி முடித்த உடனே நீங்கள் வெளில போங்க. நமக்கு ஏர்னிங்ஸ் பாருங்கள் 30 rupees வந்துருச்சு. டேஷ்போர்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுது. ஓகேவா, இவ்வளோ தாங்க டாஸ்க் முடிக்கிறது. ஓகேவா, தேங்க்யூ.